yesterday was a black day for Tamil Nadu. This should not happen year after that time saying. Current cut பண்ணது ஒரு பக்கம், அந்த குறுகலான 100 அடி பாதை வந்து பத்தாது, இவ்வளோ ஜனத்துக்கு பத்தாது. அந்த இடமே முதல்ல சாய்ஸ் ராங்கு. அதே மாதிரி இன்னைக்கு போலீஸை மட்டும் நம்பி வந்திருக்கு தாவேகா. அது வந்து தப்பு. போலீஸ் ஓரளவு தான் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகளுக்கு அவங்க தரமாட்டாங்கன்றது வரலாறு. இதை பல ஆண்டுகளாக எல்லா கட்சியும் பார்த்துட்டு தான் இருக்கும். தேமுதிகவும் 20 வருஷமா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு எப்படி 4 பவுன்சர் மேல செக்யூரிட்டிக்கு நிற்கிறாங்களோ அது மாதிரி அவரை தேடி வர்ற தொண்டர்களுக்கும் தாவேகா வந்து பாதுகாப்பு ஏற்பாடு படுத்தணும். இல்லைன்னா இது சும்மா கிடையாதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னா இது மாதிரி வேண்டாம். ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி ஃபர்ஸ்ட் நடத்தினார்ல, அந்த மாதிரி மைதானத்தில் நடத்திட்டு போகிறோம். இப்போ மற்ற கட்சி நாங்கள் எல்லாரும் வரோம், அப்போ அதுக்குரியவர் வரணுமா இல்லையா? அது ஒரு தவறான விஷயம். அவர் பாட்டுக்கு சென்னைக்கு போயிட்டாரு. பட் என்ன அவர் இன்னி டிசிஷன் எடுக்க போறாரு தெரியல. பட் இருந்து சந்திச்சுட்டு போயிருந்தா அந்த மக்களுக்கு எவ்வளோ மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பாப்போம், பொறுத்திருந்து என்ன செய்யறது. இந்த 20 லட்சம் வழங்கினது, அப்புறம் அரசு 10 லட்சம் அப்படிங்கிறது, அந்த காசு அதுதான் நான் இப்போ சொன்னேனே. 10 லட்சமோ 20 லட்சமோ 1 கோடியோ அந்த உயிர்களை திருப்பி தர முடியாது. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். பட் காசு கொடுக்குறாங்கன்றதுனால இது நடக்கக்கூடாதுங்க. அந்த உயிர் தான், அந்த இழப்பு தான். இது வந்து கண்டிக்கத்தக்க.